ஹாய், வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஆல்மோஸ்ட் இருக்கும் ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சுல. உங்களை லாங் வீடியோல அதுவும் இந்த இடத்துல உட்காந்து உங்களை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. நிஜமாவே இன்னைக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதை தாண்டி ஒரு 4 நாளா என்னால் லாங் வீடியோஸ் போட முடியல. அக்கா எப்போ நீங்க லாங் வீடியோ போடுவீங்க, உங்க வீடியோஸை நிறைய மிஸ் பண்றேன்னு சொல்லியிருந்த சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்காக நம்மளோட வீட்டுக்காக என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வீடு வாங்கும்போது வச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அது எல்லாத்தையும் ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு 11 லேக்ஸ்க்கு ஜுவல்ஸ் வச்சிருந்தேன். அந்த 11 லேக்ஸ் ஜுவல்ஸ் பாத்தீங்கன்னா நான் எப்படி 1 இயர்க்குள்ள திருப்பினேன் அப்படின்றது தான் உங்ககிட்ட நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க யாராவது ஜுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அது உங்களுக்கு உங்களோட ஜுவல்ஸ் எல்லாம் திருப்புறதுக்கு ஏதோ ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு இருக்கும். மேபி ஓகே இந்த ஐடியா நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம வேணா ட்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு தோன்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்கு. அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பாத்தீங்கன்னா மொத்தம் 11 லேக்ஸ்க்கு என்னோட ஜுவல்ஸை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்காக வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றது என்ன அப்படின்னா, ஜுவல்ஸ் நம்ம கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை கொண்டு போய் அடகு வைப்போம். அது என்ன மைண்ட் செட்ல வைப்போம் அப்படின்னா, அந்த டைமுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா நம்மளால பணம் வாங்க முடியும். அதுக்கு இப்போ ஒரு பவுனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு பவுனுக்கு ஒரு 15 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா 14,500 ரூபா இல்ல 16,800 ரூபா வரைக்கும் நம்ம மேக்சிமம் எவ்வளவுக்கு வைக்க முடியும் அப்படிதான் பார்ப்போம். நான் மேக்சிமம் அப்படிதான் கேட்பேன். ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு ரொம்ப எமர்ஜென்சிக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸை கொண்டு போய் வைக்கிறோம். ஆனா வைக்கும் போது இருக்கிற ஆர்வம் பாத்தீங்கன்னா அந்த நகையை நமக்கு திருப்பும் போது இருக்குமா, அதுக்கு வட்டி கட்டணும்னு தோணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. வச்சிருவோம். நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்படுறது, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் வட்டி கட்டாம திரும்ப மீட்கவே முடியாம அப்படியே போயிடுச்சு, அவ்வளோ நகை நான் வச்சிருந்தேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதனால பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நகைன்றது எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு விஷயம், என்னோட ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு விஷயம். ஏன்னா நான் கஷ்டப்படுற காலத்துல எனக்கு நிறைய டைம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னோட ஜுவல்ஸ் மட்டும்தான். நான் யாருக்கிட்டையும் போயிட்டு எனக்கு ஒரு 50,000 வேணும், 1,00,000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்காம, என் நகை இருக்கு நான் வச்சுக்கிட்டா திரும்ப நான் எனக்கு எப்போ காசு வருதோ நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பிக்கலாம்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது பாத்தீங்கன்னா என்னோட ஜுவல்ஸ் தான். அதனால நகைன்றது நமக்கு ரொம்பவே லைஃப்ல முக்கியமான ஒரு விஷயம். நம்ம போட்டுக்கிறத தாண்டி அது நம்மளோட லைஃப்ல நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்டா நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகை நம்ம கொண்டு போய் வைப்போம். ஆனா அதுக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா வட்டின்றது ஒண்ணு கட்டவே மாட்டோம். ஏன் அப்படின்னா பேங்க்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. 1 இயருக்கு ஒன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வட்டி பேமெண்ட் பண்ணிக்கலாம். மாசம் மாசம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதனால நம்ம யோசிக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நம்ம டைம்ல காசுமே அந்த டைம்ல நமக்கு மாசம் மாசம் காசுமே இருக்காது. அதை தாண்டி அந்த நகைக்கு நமக்கு வட்டி கட்டணும்னு தோணவே தோணாது. ஏன் அப்படின்னா அதை தாண்டி நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இந்த 1 வருஷத்துல நம்ம நகைக்கு வட்டி கட்டி நம்ம திருப்பிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே அதை கண்டுக்காம விட்டுருவோம். ஆனா அந்த 1 இயர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே ஒரு பெரிய அமௌண்ட்டா நிற்கும். அதனால எப்பவுமே இந்த தப்பை மட்டும் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. பேங்க்ல எப்ப நீங்க ஜுவல்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா, 1 பைசா வட்டினே வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, அந்த 100 ரூபாயை மாசம் மாசம் கொண்டு போய் கரெக்டா இப்போ நீங்க 20ஆம் தேதி வைக்கிறீங்க அப்படின்னா 19ஆம் தேதியே கொண்டு போயிட்டு உங்களோட பேங்க்ல நான் இந்த நகை வச்சிருக்கேன், இந்த நகைக்கான வட்டி எவ்வளவு வந்திருக்கு, 100 ரூபா வந்திருக்கா, அந்த 100 ரூபாயை வட்டியா கட்டிட்டு வந்துருங்க. நம்ம இயர்லி ஒன்ஸ் கட்டிக்கலாம் அப்படின்னு எப்பவுமே பண்ணவே பண்ணாதீங்க. நான் அந்த மிஸ்டேக் பண்ணல. எனக்கு எவ்வளவு கஷ்டம் வேணாலும் இருக்கட்டுமே, ஆனா நான் நகைக்காக என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அசல் கட்டுறேன் இல்லைன்றது அடுத்த விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் 11 லேக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கண்டிப்பா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கட்டிட்டு வந்திருந்தேன். அதனாலதான் 1 இயர்க்குள்ள என்னால இந்த 11 லேக்ஸ் ஜுவல்ஸ் திருப்ப முடிஞ்சிச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட கார்டு இருக்கும்ல, நம்மளோட ஜுவல் நகை வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கார்டு நம்ம கிட்ட இருக்கும். அந்த கார்டை எத்தனை பேரு நகையை வச்சதுக்கு அப்புறம், அதாவது பேங்க்ல அடகு வச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போய் நம்ம பீரோலயோ ஏதோ ஒரு இடத்துல வைப்போம். எத்தனை பேர் அந்த நகையை திரும்ப எடுத்து பார்த்திருக்கீங்க?
நான் டெய்லி பார்ப்பேன். என்னோட நகை ஜுவல்ஸோட கார்டை டெய்லி நான் எடுத்து பார்ப்பேன். அது ஏன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. அந்த நகை கார்டை ஒரு தடவை எடுத்து பார்க்கும்போது எனக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த நகை எல்லாமே சீக்கிரம் என் வீட்டுக்கு வரணும் அப்படின்றது மட்டும்தான் என் மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். வீட்டில் அவர் கூட கேட்பாரு, ஏன் தங்க டெய்லி அந்த கார்டை எடுத்து எடுத்து பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அதை பார்க்கும் போதெல்லாம் தோணும், இதை நம்ம சீக்கிரமா எடுத்துடணும் அப்படின்னு. ஆனா அந்த டைம்ல என்கிட்ட அந்த 11 லட்ச ரூபாய்க்கான நகையை திருப்புறதுக்கான காசு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா சத்தியமா அது கிடையாது. அதை பார்க்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பா திருப்பிடுவேன்ற நம்பிக்கை மட்டும்தான் என்கிட்ட வந்து இருந்துச்சு. அந்த கார்டை அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாளாவது எடுத்து பாருங்க. இவ்வளோ நகை நம்ம வந்து வச்சிருக்கோம். இதுல வந்து ஏன் இந்த கார்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஐடியா வந்து கண்டிப்பா வந்து தோணும். இப்போ நம்ம நகையை வைக்கிறோம் அப்படின்னா எப்படி வைப்போம்? நான் வந்து நகையை வந்து தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வைப்பேன். அப்போ நம்ம நகை கார்டை எடுத்து அடிக்கடி பார்க்கும்போது அதுல என்னென்ன ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு, எது நமக்கு தேவையான ஜுவல்ஸ், எதை நம்ம ஃபர்ஸ்ட் திருப்பணும், இந்த மாதிரி நம்ம மண்டைக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ஓட ஆரம்பிக்கும். இது என்ன, இது கார்டை எடுத்து பார்க்கறதுனால நமக்கு இதெல்லாம் தோணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க நகையை அடகு வச்சிருந்தீங்க, இவ்வளோ நாள் உங்களோட நகை கார்டை நீங்க எடுத்து பார்க்கல அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பா அந்த நகைச்சீட்டை வந்து எடுத்து வந்து பாருங்க. பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஏன் இதை நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் திருப்பிடக்கூடாதுன்னு உங்க மண்டைக்குள்ள ஒரு யோசனை வந்து கண்டிப்பா வரும். அதுக்கான முயற்சியை வந்து நீங்க கண்டிப்பா வந்து எடுப்பீங்க. இது சின்ன விஷயமா உங்களுக்கு தெரியலாம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது மூலியமா உங்களோட லைஃப்ல உங்களோட நகையை திருப்புறதுக்கான ஏதோ ஒரு வழி வந்து கண்டிப்பா கிடைக்கும். நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, 5 கார்டு வச்சிருக்கோம். 5 நகை பிரிச்சு பிரிச்சு வந்து வச்சிருக்கோம். இந்த 5 நகையில வந்து எது கம்மியா இருக்கு? மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்றோம். இத வந்து நம்ம ஏன் வந்து வே இந்த அமௌண்ட் வருதுல்ல, இல்லன்னா வந்து இது அடுத்த மாசம் இது ஏதாவது கொஞ்சம் ரெடி பண்ணி ஏன் இத திருப்பக்கூடாது? இது மாரி நம்ம மண்டைக்குள்ள நெறைய விஷயங்கள் ஓடும். அப்படிதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னோட ஜுவல்ஸ வந்து 1 இயர்க்குள்ள வந்து எடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நகைய கொண்டு போய் நம்ம அவசரத்துக்கு வந்து வப்போம். ஆ வைக்கும்போது என்ன தோணும் அப்படின்னா, நகைய வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மொத்தமா கொண்டு போய் வச்சுருவோம். பிரிச்சு வைக்கணும்னு தோணாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, அவசரத்துக்கு நம்ம ரொம்ப எமர்ஜென்சியா வந்து காசு தேவைப்படுது அப்படின்னா, நகைய கொண்டு போய் நம்ம வைப்போம். வைக்கும்போது என்னன்னா, இந்த நகை, அந்த நகைலாம் பார்க்கறதில்ல. மொத்தமா கொண்டு போய் அப்படியே வச்சுட்டு ஒரே கார்டா ஒரு 5 லட்ச ரூபாய்க்கோ, இல்ல 2 லட்ச ரூபாய்க்கோ, இல்ல ஒரு 3 லட்ச ரூபாய்க்கோ நீங்க நகைய வைக்கிறீங்க அப்படின்னா, அத உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவை, நகை வந்து நீங்க எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைனாலுமே, நகைய வந்து பார்த்தீங்கன்னா, பிரிச்சு வந்து வைங்க. எனக்கு தெரிஞ்சு பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்டின்னா, 5 நகை வரைக்கும் அடகு வந்து வைக்கலாம். அப்டின்னும்போது, இப்ப நீங்க 3,00,000 இல்லன்னா ரூ. 1,00,000 நகை வைக்கிறீங்க அப்டின்னா கூட, ரூ. 20,000 ரூ. 20,000 ரூ. 20,000க்காக பிரிச்சு பிரிச்சு வைங்க. ஏன் அப்டின்னா, அ பிரிச்சு வச்சீங்க அப்டின்னா, இப்ப நீங்க வந்து உங்ககிட்ட காசு கிடைக்கும்போது, ஒரு நகையா திருப்புறதுக்கு வந்து உங்களுக்கு நெறைய பாசிபிள் வந்து இருக்கு. நம்ப ஒரு நகைய ரூ. 1,00,000 வச்சுட்டு, அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பணம் கட்டி, பணம் கட்டி, பணம் கட்டி 1 வருஷம் கழிச்சு எடுக்கிறதுக்கும், நம்ம வந்து ரூ. 20,000 பிரிச்சு வைக்கும்போது, நீங்க ஒரு 2 மாசத்துல அந்த ரூ. 20,000 நகைய திருப்பும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அது வந்து சின்ன நகை, பெரிய நகைன்றதெல்லாம் இல்ல. நான் அடகு வச்ச நகைய திருப்பிட்டேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ வந்து குடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த நகையெல்லாம் திருப்பிடலாம் அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அடுத்தடுத்த விஷயங்கள் பண்றதுக்கு வந்து கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதனால எப்போ நகைய வைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா அத வந்து பண்ணுங்க. நகைய வந்து பிரிச்சு பிரிச்சு வைங்க. நீங்க சொன்ன மாரி ரூ. 1,00,000 வச்சீங்கன்னா, 20, 20,000 வந்து வைங்க. 5 லட்ச ரூபாய்க்கா வச்சீங்க அப்படின்னா, ஒரு லட்ச ரூபாய்க்கா வந்து வைங்க. இந்த மாதிரி நகைய வந்து பிரிச்சு வைக்கிறதுக்கு வந்து பாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வட்டி கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நகைய திருப்புறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய பர்டன் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஈஸியா வந்து திருப்பிருவீங்க. அக்கா 5ஆ வந்து திருப்பி வச்சோம் அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் சார்ஜஸ் வந்து பெருசா இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. இருக்காது. பட் அந்த ஸ்லிப்புக்கான சார்ஜஸ் வந்து உங்களுக்கு போடுவாங்க. அது குறைஞ்சது எவ்வளோ இருக்கும்? ஒரு ரூ. 300 அந்த மாரி தான் வந்து வரும்னு நெனைக்கிறேன். ரூ. 300லேருந்து ரூ. 500க்குள்ள வரும். பட் நீங்க நகைய திருப்பாமலே மொத்தமா கொண்டு போய் வச்சு, அந்த ரூ. 500 மிச்சப்படுத்துறதுக்கு பதிலா, நீங்க இப்படி பிரிச்சு பிரிச்சு வைக்கும்போது, உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நகை வந்து கம்மியா தானே இருக்கு. இந்த அமௌண்ட் கம்மியா தானே இருக்கு. அதனால இத ஈஸியா வந்து திருப்பிருவீங்க. நீங்க 1 வருஷத்துல திருப்புறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 மாசத்துலயே திருப்பும்போது, அந்த 3 மாசத்துக்கான வட்டி வந்து உங்களுக்கு குறையும். அதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய வந்து இருக்கு. அதனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம பெருசா வந்து போய் எதுலயும் பணத்த விடாம, இந்த மாரி பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் அப்படிதான் என்னோட லைஃப்ல ஃபாலோ வந்து பண்ணிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆம்
மாசம் மாசம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இன்ட்ரெஸ்ட் வந்து கரெக்டா வந்து பே பண்ணுவாங்க. பட் அது அசல் வந்து பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பா கட்ட வந்து மாட்டாங்க. நான் எப்படி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத உங்ககிட்ட நான் வந்து சொல்றேன். நான் வந்து ஒரு 11 லேக்ஸ்க்கு வந்து ஜுவல்ஸ் வந்து வச்சிருந்தேன். அந்த 11 லேக்ஸ்க்கான ஜுவல்ஸை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்து வச்சிருந்தேன். பிரிச்சு பிரிச்சு தான் வந்து வச்சிருந்தேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5 கார்டு வந்து நான் வச்சிருந்தேன். அந்த 5 கார்டுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ன்னு மாசம் மாசம் பேங்க் போவேன். ஆப்ல எல்லாம் கட்ட மாட்டேன். பேங்க்குக்கு போயிட்டு இந்த நகைக்கு எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்குன்னு கேட்பேன். ஒரு ஜுவல்ஸ் வந்து நான் 3 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குன்னு அந்த மாதிரி 5 கார்டுக்கும் கேட்டு பின்னாடி வந்து எழுதி கொடுப்பாங்க. அதை வந்து வாங்கிப்பேன். அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 4 கார்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து பே பண்ணி முடிச்சிருவேன். 5வது கார்டு இருக்கும்ல, அது என்ன கார்டு அப்படின்னா இந்த 4 கார்டை விட இந்த 5வது கார்டுல இருக்கிற அமௌண்ட் வந்து கம்மியான அமௌண்ட்டா இருக்கும். ஏன்னா இது நான் 3 லட்ச ரூபாய்க்கு வச்சிருக்கேன்னா மற்றதெல்லாம் 3,50,000 ரூபா, 4 லட்ச ரூபா, 5 லட்ச ரூபா இந்த மாதிரியான அமௌண்ட்ஸா வந்து இருக்கும். அதிகமா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு இந்த இருக்கிறதுலே கம்மியான அமௌண்ட் வச்சிருக்கேன்ல அந்த ஜுவல்ஸ்க்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா என்னோட கையில இருந்து ஒரு 2000 ரூபாயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாயோ 10,000 ரூபாயோ வந்து பார்த்தீங்கன்னா மாசம் மாசம் இந்த கம்மியா அடகு வச்சிருக்கோம்ல, கம்மியான நகை அடகு வச்சிருக்கோம்ல, அதுல வட்டி அசல் ரெண்டுத்தையுமே சேர்த்து சேர்த்து வந்து கட்டிட்டு வந்து வருவேன். அப்படி சேர்த்து சேர்த்து கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு நகை வந்து சீக்கிரமா வந்து வந்துடும். நம்ம வட்டி மட்டுமே ரிப்பீட்டடா கட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த அசல் அமௌண்ட் வந்து நமக்கு அப்படியே தான் வந்து இருக்கும். வட்டி அசல் அப்படி கட்டும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமா நகை வந்து நமக்கு வந்துடும். இதை வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லா கார்டுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். எல்லாத்துக்கும் வட்டி மட்டும்தான் கட்டுவேன். அந்த அசல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கார்டு வந்து செலக்ட் பண்ணி வந்து வச்சுப்பேன். அது 6 மாசம் கூட ஆகட்டும் அந்த நகையை திருப்புறதுக்கு. ஆனா இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டே வருவேன். அப்போ அந்த கார்டு பின்னாடி நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எழுதி இருக்கும் பேலன்ஸ் இவ்வளவுதான் இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அப்போ இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணா இதை திருப்பிடலாம், இவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ணா இதை திருப்பிடலான்னு அந்த அமௌண்ட்டை நம்ம எப்படி வந்து சீக்கிரமா வந்து அந்த அந்த ஜுவல்ஸ்ல வந்து ஜுவல் லோன்ல வந்து கட்டி திருப்பலாம் அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்டுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட 11 பவுன் நகையும் ஒரு வருஷத்துக்குள்ள திருப்பினேன். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சம்பாரிச்சாதான் நம்மளால கொண்டு போய் கட்ட முடியும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முயற்சின்றத ஒண்ணு எடுக்கணும்ல. அந்த கார்டை பார்க்கும்போது தானே உங்களுக்கு தோணும், ஆமால நம்ம வந்து இவ்வளவு நகை வந்து வச்சிருக்கோம், அது எப்படி திருப்ப முடியும் நம்மளால, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், நம்ம அப்பதான் வந்து ஓடவே வந்து ஆரம்பிப்போம். அதனால வந்து பாத்தீங்கன்னா பணம் தேவைதான். அதுக்கான முயற்சி வேணும்ல. நமக்கு ஒரு விஷயத்த பண்றதுக்காக வந்து பண்ணும்போது அதுக்கான ஏதாவது ஒரு தூண்டுதல் வந்து வேணும்ல. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, இவ்வளோ நாள் வந்து அந்த கார்டை எடுக்கவே இல்லை, நகைக்கு வட்டி கட்டவே இல்லை, ஏன் நம்ம வந்து ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நகைக்கு வட்டி கட்டக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா அது ஏதோ ஒரு தூண்டுதல் தானே, ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை பண்ண சொல்லுது தானே. அதை மாதிரிதான் நீங்க சம்பாரிச்சீங்கன்னா தான் உங்களால இது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஒருத்தவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நகை வந்து வச்சிருப்பாங்க. சில பேர் 5,000 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க, சில பேர் 10,000 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க, சில பேர் 10 லட்ச ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்களோட கமிட்மெண்ட்டை வந்து பொறுத்தது. அதே மாதிரி அவங்களோட இன்கமும் வந்து இருக்கும். எல்லாமே அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு நகை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால திருப்ப முடியும். நிறைய பேர் ரொம்ப அசால்ட்டா சொல்லுவாங்க, என்னால திருப்பவே முடியல, நான் அதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நகை விற்கிற விலைக்கு அதை வாங்க முடியுமான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெயின் இருக்குல்ல. நிறைய பேர் ஒய்ஃபோட நகையை வந்து ஈஸியா வாங்கி வந்து வச்சிருவாங்க. அவங்க மத்த செலவு எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஆனா அந்த நகையை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே வந்து வராது. ஈஸியா வந்து நகையை கொடு அப்படின்னும் போது நம்ம வந்து கழட்டி வந்து கொடுத்துருவோம். சரி நம்ம வீட்டுக்கு தானே கேட்கறாங்க, நமக்கு தானே அது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு சொல்லி கொடுத்துருவோம். ஆனா அந்த நகைக்கான வட்டியோ அசலோ கட்டாதப்போ அந்த வீட்டுல இருக்க லேடிஸ்க்கு எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத கண்டிப்பா மேபி யாராவது ஜென்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நான் வந்து சொல்றேன். ஏன் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ஜுவல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்டா வந்து இருக்கு. அப்ப அது இருந்தா தானே நீங்க திரும்ப வந்து வைக்க முடியும். இப்ப நானே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து சொன்னேன். அதுல ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் வந்து விட்டுட்டேன் நானு. ஜுவல்ஸ் வந்து பிரிச்சு வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, நான் அந்த மிஸ்டேக் வந்து இப்ப பண்ணேன். நான் வந்து நகையை வந்து தெளிவா பிரிச்சு தான் வந்து வச்சேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து 11 லேக்ஸ்க்கு வச்சு நகையை வந்து திருப்பியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 27 லேக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட நகை எல்லாத்தையும் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த 27 லட்ச ரூபா அப்படின்றது 1 இயர் கூட கிடையாது. 6 மாசம் தான் எனக்கு வந்து டைம் இருக்கு. அதுல ஆல்ரெடி 2 மாசம் முடிஞ்சிருச்சுங்க. 4 மாசம் தான் வந்து இருக்கு. பட் இந்த 27 லட்ச ரூபா நகையை வந்து என்னால திருப்ப முடியுமான்னு கேட்டீங்கன்னா
எனக்கு தெரியல. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி, நான் என்னோட நகை வந்து போகாம அட்லீஸ்ட் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ்க்குள்ளயாவது என்னோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருப்பிடுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை மட்டும் தான் இருக்கு. என்கிட்ட காசு வந்து சுத்தமா வந்து கிடையாது. இதே நம்பிக்கை தான் நான் அந்த 11 லேக்ஸ் என்னோட வீட்டுக்கு வைக்கும்போதும் வச்சிருந்தேன். என் இந்த நகை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்டின்னா, ஆம் என்னோட தாலி செயின் வரைக்கும் வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன்ல. நகைய வைக்கும்போது எனக்கு பணம் வேணும் அப்படின்றது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல இருந்துச்சே தவிர, நகைய வந்து எத ஃபர்ஸ்ட்டு எடுக்க போறோமோ, அந்தந்த நகையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும்னு நான் யோசிக்க கூட கிடையாது. அது என்னோட பெரிய மிஸ்டேக்கா நான் இப்ப வந்து ஃபீல் பண்றேன். ஏன் அப்படின்னா, இப்ப என்னோட தாலி செயின திருப்பணும் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க்கான அமௌண்ட்ல வந்து மாட்டிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 7 லேக்ஸ் வந்து 7 லேக்ஸ் ஜுவல்ஸோட சேர்த்து இந்த நகைய வந்து வச்சிருக்கேன். அப்போ நான் இந்த நகைய திருப்பணும்னா எனக்கு ஒரு 7 லேக்ஸ் வந்து தேவைப்படுது. சப்போஸ் இல்ல இன்னொரு ஐடியாவுமே வந்து இருந்துச்சு. என்ன அப்டின்னா, இந்த 7 லேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி இந்த நகைய வந்து திருப்பி என்னோட அந்த தாலி செயின மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா வைக்கிறதுனாலும் நான் வந்து வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் என்னோட தாலி செயினுக்கு நான் இத பணம் கட்டிட்டு வந்தேன் அப்டின்னா, எனக்கு வந்து எடுக்கிறதுக்கான அந்த ஜுவல்ஸ திருப்புறதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து இருக்கு. ஆனா 7 லேக்ஸ் இப்ப என்னால ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சுத்தமா முடியாது. அதனால இந்த மாரி ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல வந்து நான் இப்ப வந்து மாட்டிட்டு இருக்கேன். ஆம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்லயுமே வந்து அடிக்கடி கேட்டுட்டே இருந்தீங்க. "உங்க தாலி செயின் வந்து புதுசா இருக்கு. இது வந்து ஏன் மாத்துனீங்க?" அப்படின்னு. இதுதான் ரீசன். வீட்டுக்காக தான் வந்து தாலி செயின் கூட நான் வந்து வச்சிருந்தேன். பட் என்னோட தாலி செயின் இல்லாம எனக்கு என்ன சொல்றது? அது ஒரு ஒரு தடவ கண்ணாடில பார்க்கும்போது மனசு அவ்ளோ கஷ்டமா வந்து இருக்கு. ஏன்னா, அது எங்க மாமியார் எனக்காக ரொம்ப ஆசையா வாங்கி குடுத்த ஒரு செயினு. அதனால எப்படியாவது அது சீக்கிரம் திருப்பிடணும்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கு வேற வேற ஐடியாஸுமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து நம்புறேன். நீங்க யாராவது ஜுவல்ஸ வைக்கிறீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க வைக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த பாயிண்ட்ட வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. எந்த வீட்ல நமக்கு வந்து அ ஒரு 10 நிமிஷமோ, 1/2 அன் ஹவரோ, 1 டேவோ இதுக்கான டைம் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் ஜுவல்ஸ் வைக்கும்போது, இதுக்கான டைம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். என்னோட ஜுவல்ஸ எப்படி வைக்கணும், எது பத்தலன்னா எந்த ஜுவல்ஸ வைக்கணும்லாம் யோசிச்சேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட முக்கியமான நகைய வந்து நான் செப்பரேட்டா வைக்கணுன்றத மறந்துட்டேன். ஏன்னா, எனக்கு அந்த டைம்ல என்னோட பண தேவை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. அந்த டைம்ல எனக்கு இருந்த பிரஷர் ஒண்ணே ஒண்ணு தான். எனக்கு பணம் தேவை. அது மட்டும் தான். நகைய எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் வந்து அமௌண்ட் வாங்க முடியுமோ பேங்க்ல இருந்து வாங்கிக்கலாம். ஜுவல்ஸ வச்சு அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சே தவிர, அந்த டைம்ல நான் ஒரு கொஞ்சம் கிளவரா யோசிச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த நகைய மட்டும் நான் செப்பரேட்டா வச்சிருந்திருப்பேன். ஆல்மோஸ்ட் இந்நேரம் அந்த தாலி செயின மட்டும் நான் திருப்பியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா, மாசம் மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கு வட்டி கட்டிட்டு வரேன். முன்னாடியே சொன்ன மாரி ஒரு நகைக்கு மட்டும் 2 மாசம் தான் ஆகுது ஜுவல்ஸ் வச்சு. அ ஒரு நகைக்கு மட்டும் வட்டி, அசல் அந்த மாரி வந்து கட்டுறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுவே வந்து ரொம்ப கம்மியா வச்சிருக்க அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, 3,60,000 வந்து வச்சிருக்கேன் நகை. அதுல வட்டி, அசல் அப்படி இப்படின்னு கட்டி, இப்போ ஒரு 3,40 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு 20,000 கிட்ட கட்டியிருக்கேன் அதுல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிங் இருக்கு, மாட்டல் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல நம்மளால. அதனால அந்த மாரி தான் வந்து இருக்கு. இப்போ ஒரு பெரிய யோசனை போயிட்டு இருக்கிறது என்ன அப்டின்னா, எங்கேயாவது அமௌண்ட் ரெடி பண்ணி என்னோட தாலி செயின மட்டும் செப்பரேட்டா எடுத்து வச்சுட்டு, அட்லீஸ்ட் ஒரு 3, 4 மாசத்துக்குள்ளயாவது இப்பயாவது திருப்பி என் கழுத்துல போட்டுறணும் அப்டின்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. கண்டிப்பா அது சீக்கிரம் நடக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். ஆம், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வைக்கிற நகைய கண்டிப்பா திருப்பிருவோம் அப்டின்னு சொல்லிட்டு நம்புங்க. வைக்கும்போது எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கோ, திருப்பிடலாம் அப்டின்னு இருக்கோ, அதே மாதிரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் நீங்க எப்படி சாப்பிடுறீங்களோ, எப்படி தண்ணி குடிக்கிறீங்களோ, எப்படி உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்றீங்களோ, அதுல ஒரு விஷயமா இருக்க வேண்டியது என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம நகைக்கு வந்து வட்டி கட்டணும், அசல் கட்டணும், இந்த நகைய திருப்பணும் அப்டின்ற டார்கெட் வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். இத்தனை மாசத்துக்குள்ள நீங்க திருப்பணும் அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சு வைங்க. அது முடியுது, முடியலன்றது அடுத்த விஷயம். நம்ம எந்த விஷயத்த யோசிக்கிறோமோ, அந்த விஷயத்த நோக்கி நம்மள ஒரு விஷயம் வந்து தள்ளிக்கிட்டே போகும். அதனால நான் என்னோட அந்த ரூ. 11,00,000 நகைய அடகு வைக்கும்போது, என் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, எங்க அப்பா கூட சொன்னாரு, "உன்னால முடியாதும்மா, திருப்ப முடியாது. ஏன்னா, நீங்க வீட்டு லோனும் கட்டணும். இந்த நகைய வந்து நீ வித்துரு" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அப்ப எங்க அப்பாட்ட சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான். "அப்பா, இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச நகை. அதனால எந்த சூழ்நிலையும் நான் 1 கிராம் கூட இதுலருந்து நான் விக்க மாட்டேன். இத நான் எப்படி வைக்கிறேன்ல இப்போ, நான் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா இத திருப்பிருவேன்ப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு" சொல்லிட்டு தான் வச்சேன்.
அந்த 11,00,000 நகையை திருப்பிட்டு எங்க அப்பாட்ட நான் ரொம்ப ஹாப்பியா சொன்னது, "பா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் திருப்பிட்டேன்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை நான் வீட்டுல வைக்கல. அடுத்த நாளே நான் யோசிச்சது என்ன அப்படின்னா, என்னோட ஹோம் லோனை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸை வச்சேன். அப்ப 11,00,000 வச்சிருந்த ஜுவல்ஸ் வந்து இப்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கிறதுனால அப்படியே டபுள் மடங்கா நான் வந்து வச்சிருந்தேன். ஒரு 22,00,000 என்னால வைக்க முடிஞ்சிச்சு. வெளியில கொஞ்சம் அம்மாக்கு வெளியில கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து வாங்கி, நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நானு என்னோட வீட்டு லோனை வந்து க்ளோஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதனால உங்களை யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தியெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. வைக்கிற நமக்கு அது மூக்கறதுக்கான ஏதோ ஒரு விஷயத்த வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. அதுக்கு நீங்க முதல்ல நம்பணும். அதனால கண்டிப்பா நம்புங்க. யாரெல்லாம் இல்ல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. எல்லாரும் சீக்கிரமா அவங்க ஜுவல்ஸ் எல்லாத்தையும் திருப்பிடணும்னு சொல்லிட்டு நானுமே உங்களுக்காக வந்து வேண்டிக்கிறேன். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இதுல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரெகுலரா நான் உங்களை லாங் வீடியோஸ்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கமெண்ட்ல வந்து சொல்லிருங்க. தேங்க்யூ.